என்டிஏவில் இணைய இருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துவிட்டு பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக தற்போது புறப்பட்டு சென்றிருக்கும் நிலையில் இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. பல்வேறு விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மேல முன் வச்சிருந்தாரு டிடிவி தினகரன். சிஎம் வேட்பாளரையே மாற்றணும் அப்படின்னு எல்லாம் தெரிவித்துவிட்டு ரகசியமாக டெல்லி சென்ற நிலையில பல்வேறு மாற்றங்கள் அவர்கிட்ட தெரியுது. மக்கள் விரும்பும் நல்லாட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக நாங்க புறப்பட்டு போறோம் அப்படின்னு எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப யாருடைய ஆட்சி அவர் குறிப்பிடுறாரு? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியா, இல்ல அமித்ஷா சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சியா, இல்ல டிடிவி தினகரனோட இந்த மூவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவர் இப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேசியிலிருந்து அவர் ஜெயலலிதா ஆட்சி அமைக்க போறோம்ன்ற விஷயத்தை தான் அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா பாஜகலேருந்து நம்ம வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தாங்க, நீங்க வந்து பழனிசாமி தலைமையிலான ஆட்சின்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ண போறது இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராமிஸ் பண்ணவே தான் வந்து தினகரன் தன்னுடைய மனசை மாத்திட்டு இருக்காரு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் ஏற்கனவே என்ன வந்து எந்த விதத்திலும் வந்து பழனிசாமி வந்து அரசியல் ரீதியாக பலம் பெறக்கூடாது என்பது தினகரனுடைய ஒரு இதா இருந்தது, எண்ணமா இருந்தது. இப்போ அதை வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டு இருக்காரு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்றாரு. பங்காளி சண்டைன்னு இப்போ சொல்றாரு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னா இந்த ஒரு மனசு வந்து பழனிசாமி அவர்களுக்கு இல்லைன்றதை அவர் புரிஞ்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது பழனிசாமிக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்கு, அவர் விட்டு கொடுத்து போக மாட்டாரு. பட் இவருங்க வந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்துக்கு அவங்க ஆளாயிருக்காங்க தினகரன்? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு நிலையை வந்து எடுத்துட்டு வந்தவர் திடீர்னு மாறி இருக்காரு அப்படின்னா அது எந்த சூழல்ல மாறினார்ன்ற ஒரு கேள்வி முக்கியமா இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஸோ இன்னொரு விஷயம் வந்து தினகரன் வந்து சேர்ந்தா வந்து சவுத் சைட்லயும் டெல்டா மாவட்டங்கள்லயும் செல்வாக்கு நமக்கு வரும், பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடுன்ற எண்ணத்துல அவங்க சேர்த்திருக்கலாம். ஆனால் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறத நான் பாக்குறேன். தினகரனுக்கு இருக்கிற ஓட்டு வந்து ஒரு அரசியல் மயமான ஒரு ஓட்டா நான் பார்க்கல. அது வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு ஓட்டா பின்பலம் இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த ஓட்டு வந்து அப்படி அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஓட்டாவும் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கப்போ தினகரன் அந்த இடத்துல போய் சேர்ந்தாருன்னா அந்த ஓட்டு வந்து அந்த கம்யூனிட்டி ஓட்டு அப்படியே இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகுமா? ஏன்னா எந்த எடப்பாடியை எதிர்த்தாரோ அந்த எடப்பாடி கூட இவர் சேரும்போது அந்த கம்யூனிட்டி வந்து இவரோட பின்னாடி வருவாங்களா, இல்லை எடப்பாடியை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி, அவங்க தோக்கடிக்கிற வழி யாருக்கு இருக்கோ அவங்க பின்னாடி போவாங்களான்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தினகரன் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து வெறும் அரசியல் ரீதியான ஒரு ஓட் பேங்க் வந்து அரசியல் ரீதியாக ஷிஃப்ட் ஆகுதுன்றதோட கம்யூனிட்டி வைஸ் ஷிஃப்ட் ஆகுது தான் இங்கே முக்கியம். அவங்க கம்யூனிட்டி இவர் மேல எடப்பாடி மேல ரொம்ப கோபமா இருக்காங்கன்றது முக்கியம். ஸோ அதனால வந்து தினகரன் எடுத்துக்கிட்டு இருந்த முடிவு எந்த அளவுக்கு தேர்தலில் வந்து அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு இவர் போயிருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பாமக அன்புமணி எடுத்து இவர் போயிருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு பலம் சேர்க்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கம்யூனிட்டி வாக்குகளை வச்சிருக்கிற அமமுக அதிமுகவோட கூட்டணியில சேரும்போது அது பல்வேறு வித்தியாசமான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.